மெட்ரோ விவகாரத்துல மாறி மாறி சண்டை போடும் ஒன்றிய பாஜக, மாநில திமுக. 2017 மெட்ரோ கொள்கைப்படி 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு தான் மெட்ரோ ரயில் கொண்டு வர முடியும். அதனால கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிச்சுட்டு அதே கோவைக்கு வந்து விவசாயிகளுக்கு ஆதரவா நாடகம் ஆடுறாரு மோடி. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்குதுன்னு நல்லாவே தெரிஞ்சும் முறையான திட்ட அறிக்கையை கொடுக்காம பெயருக்குன்னு திட்ட அறிக்கையை தயாரிச்சு அனுப்பி இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. அதுவும் இது முதல் வாட்டி இல்ல, இதுவே திருத்தி அனுப்பின திட்ட அறிக்கை தான். ஒரு நாளைக்கு கோவையில 5.9 லட்சம் பேர் பயணிப்பாங்கன்னு கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையில திமுக அரசு சொல்லி இருக்கு. ஆனா தலைநகரான சென்னையிலேயே அதிகபட்சமா 4 லட்சம் தான் பயணிக்கிறாங்க. அப்போ எப்படி கோவையில 5.9 லட்சம் பேர் பயணிப்பாங்க? இப்படியா ஒரு திட்ட அறிக்கையை தயாரிக்கிறது? கோவை மதுரை மெட்ரோ அறிக்கையில பல இடங்கள்ல 20 மீட்டர் ரயில் பாதைன்னு சொல்லி இருக்கு திமுக அரசு. அது நடைமுறையில சாத்தியமில்லைன்னு மறுத்திருக்கு பாஜக அரசு. 2011 மக்கள் தொகை கணக்குப்படி பாஜக ஆளும் மாநிலங்கள்ல 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கிற குருகிராம், புவனேஸ்வர், ஆக்ரா, மீரட் ஊரெல்லாம் மெட்ரோ ரயில் கொண்டு வரும் பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும் நோ சொல்லிடும். மெட்ரோ மட்டுமில்ல, பல ரயில் திட்டங்கள் இப்போ வர அப்படிதான் கிடப்புல இருக்கு. ஆட்சிக்கு வந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு பொய் வாக்குறுதி கொடுத்த திமுக ஆட்சிக்கு வந்ததும் அத ஒன்றிய அரசு தான் செய்யணும்னு அந்தர் பல்டி அடிப்பது புதுசு இல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருந்தா மக்கள் தொகை அடிப்படையில கோவை மதுரைக்கு மெட்ரோ திட்ட அறிக்கையை ஒழுங்கா தயாரிச்சு ஸ்ட்ராங்கான பாயிண்ட முன் வச்சிருக்கலாம். ஆனா அதையும் ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னு நாடகம் ஆடுனவங்க தானே இந்த நயவஞ்சக திமுக அரசு. தன்னோட குடும்பத்துக்கு ஆபத்துன்னு வந்தா 3 ஆண்டுகள் புறக்கணித்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் போய் பங்கேற்பாரு, வெள்ளைக்குடையுடன் மோடிய வரவேற்பாரு. ஆனா கோவை மதுரை மெட்ரோ விவகாரம்னா வெறும் ட்வீட்டோட தன்னோட கடமையை முடிச்சுப்பாரு சிஎம் ஸ்டாலின். ஆக மொத்தம் ஒண்ணு நல்லா தெரியுது, தொடர்ந்து தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையை நடத்துற பாஜக மக்கள் நல திட்டங்களை வரவிடாம வெறும் வெற்று விளம்பரம் தேடி தன்னோட சுய அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த திமுகன்னு 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு தவிச்சு பாதிப்படைகிறது என்னவோ தமிழ்நாட்டு மக்கள் தான்.